சேனல். இப்போ நம்ம வந்துட்டு நண்டு வறுவல் செய்ய போகிறோம். முதல்ல சட்டியை வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி சூடாகிடுச்சு. இப்போது எண்ணெயை ஊற்றிக்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 2, பெரிய தக்காளி 6 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், சோம்பு, பட்டை, கிராம்பு. பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கீரை மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது கூட நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சமயத்தில் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிடுங்க. ஓகே, இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளி நல்லா சேர்த்து நல்லா பேஸ்ட் வச்சு கொண்டு வந்துருங்க. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வதக்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்காக நம்ம போடுறோம்னா அந்த நண்டோட ஸ்மெல் இருக்குல்ல, கவுச்சி ஸ்மெல்லு, அதை போக்குறதுக்காக தான் மஞ்சள் தூள் போடலாம். ஓகே, அதை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சில்லி பவுடரு 1 ஸ்பூன், சில்லி பவுடரு 1 ஸ்பூன், கரம் மசாலா எல்லாத்தையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் தனியாக வச்சு வந்துச்சு. சமயத்தில் நம்ம வச்சுருக்க நண்டை கூட போதுமான அளவு நண்டு எடுத்துக்கலாம். நண்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வந்த நண்டு வளையாலையில்
பார்த்துட்டோம்னா லைட்டாக நம்ம தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கிரேவி வெந்துக்கிற சமயத்தில் நம்ம பாத்திரக்காக ஒரு சில பொருளாக எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு. ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா போட்டு இடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை நம்ம இடிச்சு எடுத்துக்கிறது. இதெல்லாம் நம்ம இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணும்போது எப்போதும் தட்டை உங்க சைடு ஓப்பன் பண்ணிக்கிறதா தான் ஆவி உங்க மேல படாது. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம இடிச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த போதே வாசனை அருமையா இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சோம்பு, ஜீரகம், மிளகெல்லாம் வந்துட்டு நமக்கு நண்டோட வாசனையை நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்க கேட்கலாம், நண்டு எப்படி வெந்துருச்சா என்னன்னு செக் பண்றது அப்படின்ட்டு. இப்போ நண்டு நம்ம போடும் போது என்ன கலர்ல இருந்தது, இப்போ என்ன கலர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிவப்பு கலர் ரெட்டிஷ் கலராக வந்துச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நமக்கு நண்டு வெந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் நமக்கு என்ன கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம இறக்கிறோம்னா நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி டைப்பில், அதாவது சாப்பாட்டில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்ற மாதிரியோ இல்லை சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரியோ அந்த மாதிரி கிரேவி டைப்பில் வேணும்னா இந்த பதத்தில் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ட்ரை ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அதை மூடி வைக்கிறப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறோம்னா இடையில ஒரு 2 மினிட்ஸ்க்கு இடையில ஒரு தடவை எடுத்து அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ஃபுல்லாக அடிபிடிச்சு அப்பப்போ எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடிபிடிச்சிடும், அப்போதான் மசாலா மேலே வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டால் தான் மசாலா எல்லாம் நண்டுக்கு இடையில எல்லாம் போய் மசாலா நல்லா பிடிக்கும். ஓகே, இப்போ நம்மளோட நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்லா கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி. Yeah.